ஓம் சாய்ராம். எல்லாரும் சாயப்பாண்ட கிருபையினால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு நம்பிக்கொண்டு என்னுடைய உறவினர் ஒரு ஆளுக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை பற்றி தான் நான் உங்களோட சொல்ல போகிறேன். இந்த அற்புதம் நிச்சயமாக ஒரு 3 பாடாகத்தான் வருமென்று நான் நம்புகிறேன். முதல் மெயினாக நடந்ததை பற்றி கதைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 3 கிழமைக்கு முதல் இது நிகழ்ந்தது. அவங்க கொழும்பில் இருக்கிறாங்க. அவங்களோட பேர் இந்திராணி அம்மா. அவங்களுக்கு வயசு 73. சரியா? திடீரென அவங்களுடைய மகன் எனக்கு கால் பண்ணி சொல்கிறார், அம்மாவுடைய நிலை இன்றைக்கு மோசமாக இருக்குது, மூச்செடுக்க கஷ்டப்படுறா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன்னு. அப்போ நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். கிட்டத்தட்ட அது காலமே 10 மணி இருக்கும். நான் அந்த நேரம் வேலையில் இருந்தேன். உடனடியாக நான் பாபாட்ட சொன்னேன், பாபா நீங்கள் தான் அங்கே டாக்டர் ரூபத்தில் இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கணும் என்று நான் சொல்லிட்டேன். நேரம் நகர்ந்து போகுது. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா டைம் 3 மணி பின்னேரம். அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. எனக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனால் நான் தொடர்ந்து சாய்பாபாண்ட நாமத்தையும் சாய்பாபாண்ட ஸ்லோகங்களான சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 3 மணிக்கு அவன் மகனிட்ட இருந்து கோல் வருது. அவள் சொல்கிற அம்மாண்ட நிலை மோசமாகிட்டுது. டாக்டர் சொல்கிறா ஹார்ட் ஃபங்க்ஷன் குறைஞ்சு கொண்டே போகுதுண்டும், இப்போ உடனடியாக வெண்டிலேட்டர் போட்டிருக்கிறேன்னு சொல்லியும், சிபிஆர் இப்போ கொடுக்க போயினேன்னு சொல்லியும், தன்னிட்ட கையெழுத்து கேட்டேன்னு சொல்லி அவர் அழுதார். நான் உண்டே தான் சொன்னேன். எங்களுக்கு உலகத்தில் வைத்தியருக்கெல்லாம் வைத்தியரான சாய்பாபாவை தவிர வேறு எந்த கதையும் இல்லை. ஏன்னா நாங்கள் கர்மா ஆண்ட நோயால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீ இறுக்கி பாபாவை பிடி, நீ வேறு ஒன்றும் செய்யாத. தொடர்ந்து அந்த ஸ்லோகம் சீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் சீரடி சாயிநாதன் தரிசனம் என்ற ஸ்லோகத்தை நீ தொடர்ந்து சொல்லு. அதே போல் நானும் இங்கு தொடர்ந்து சொல்லுறேன் என்று சொல்லிட்டு நானும் வீட்டில் தொடர்ந்து அன்றைய நாள் பூரா நான் நித்திரைக்கு போகும் வரைக்கும் இரவு வரைக்கும் நான் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தேன். அவங்களும் உச்சரித்து கொண்டு அங்கே இருந்திருக்கிறாங்க. ஆனால் நேரத்துக்கு நேரம் அவன் நிலை மோசமாகி அவள் சுய நினைவை இழக்கிற நிலைக்கு போயிட்டா. டாக்டர் உடனடியாக சொல்லியிருக்கிறா, உங்களுக்கு 24 மணித்தியாலம் தாராம். இந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளே அவாண்ட லங்ஸ் உடனடியாக ஃபெயில் ஆகிட்டு அந்த லங்ஸ் திரும்ப நோமலுக்கு வரணும், ஹார்ட் ஃபங்க்ஷன் திரும்ப நோமலுக்கு வரணும், அவள் ப்ரீத் பண்ணுறது நோமலுக்கு வந்தால் தான் நாங்கள் அவள் பற்றி சொல்லுவோம். அவள் மிக மிக கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கிறா என்று எனக்கு இந்த தகவலை நான் ஆஸ்திரேலியா டைம் இரவு 9 மணிக்கு சொல்லினேன். எனக்கு என்ன செய்கிறேன்டே தெரியலை. நான் உடனடியாக பாபாவுக்கு முன்னுக்கு ஒரு விளக்க போட்டுட்டு நான் கண்ணீர் மெல்க வேண்டினேன். நான் பாபா அந்த அவருக்கு அவன் அம்மா தான் ஒரே ஒரு சப்போர்ட். அந்த அம்மாண்ட உயிர் போன அவற்ற நிலை என்ன பாபா, நீங்கள் தான் பாபா காப்பாற்றணும். என்னால் இப்போ இலங்கைக்கு உடனடியாக போகவும் முடியாது. நீங்கள் தான் பாபா அங்கே டாக்டராக இருந்து சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து காப்பாற்றி தரணும் பாபா. நான் அது வரைக்கும் எனக்கு வெண்டிலேட்டர் கலட்டிட்டாங்க, இப்போ நார்மலாக ப்ரீத் பண்ணுறாங்கன்னு சொல்லும் வரைக்கும் பாபா நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவன் பேரால் ஒரு விளக்கு காலையும் மாலையும் போடுவேன். எனக்கு இருக்கிற ஃப்ரீ டைம் எல்லாமே அந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன். அதே போல் நான் ஒவ்வொரு நாளும் அவாவை நினைச்சு உங்களுடைய உதிய என்ற மார்பில் தடவுவேன். அந்த லங்ஸ் பகுதியிலும் ஹார்ட் பகுதியிலும் தடவுவேன் என்று ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு என் கண்ணீரால் பாபாண்ட பாதத்தில் நான் அழைக்க வந்த கண்ணீரை தொட்டு பாபாண்ட பாதத்தில் வச்சு சொன்னேன், பாபா நாங்கள் ஒரு உண்மையான ஒரு நன்மைக்காகத்தான் போராடுறோம், பாபா எங்களை ஏமாத்திடாதீங்கன்னு சொல்லிவிட்டு நான் படுத்துட்டேன். அதே போல் நான் ஒரு 4 நாள் தொடர்ந்து செய்கிறேன். 3ஆம் நாள் அதாவது எந்த முன்னேற்றமும் இல்லை, கண்டினியூவஸாக வெண்டிலேட்டரில் வச்சுருக்கிறேன்.
அப்போ அந்த நேரம் பாபா எனக்கு சொல்லுறார், பல அற்புதங்கள் மூலமாகவும் பாபாண்ட பிரசன்ன வழி மூலமாகவும் எனக்கு சொல்லுறார், வியாழக்கிழமைக்கு பிறகு அற்புதங்கள் ஆரம்பிக்கும் என்று. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மகனுக்கு வெண்டிலேட்டர் எக்காரணம் கொண்டும் கலட்டக்கூடாது. அது 24 மணித்தியாலமில் 48 மணித்தியாலம் முடிஞ்சால் கூட வெண்டிலேட்டர் கலட்டக்கூடாது. வியாழக்கிழமைக்கு பிறகு தான் நாங்கள் முடிவு சொல்லுவோம். அது வரைக்கும் டாக்டர்கிட்ட சொல்லுங்க வெண்டிலேட்டர்லேயே வச்சுருக்க சொல்லி. அவரும் அதே போலவே சொல்லி அங்கே வெண்டிலேட்டரை என் அம்மா வச்சிருக்கிறார். நாட்கள் நகர்ந்து வியாழக்கிழமையும் வருது, 3 நாள் வருது. இந்த மனம் சொல்லுது, பரசுராம் குருஜி, அதாவது ஞான சாய்பாபா ஆலயத்தில் இருக்கிற பரசுராம் குருஜி, உண்மைக்கு அவர் எனக்கு பாபா அனுப்பிய ஒரு தூதன் என்று சொல்லலாம். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா இப்படி பிரச்சனை, நீங்கள் எனக்கு துணி பூஜை செய்வீங்களான்னு நான் சொல்லி, நான் ட்ரெயின் எடுக்கல, நான் சொன்னேன்னா நான் ட்ரெயினை விட்டு ரங்கேக்கல, வித்தின் 20 மினிட்ஸில் அவர் உடனடியாக எனக்கு செய்துட்டு எனக்கு அந்த வீடியோவை போட்டேன். நான் அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறேன். வியாழக்கிழமை எனக்கு பின்னேறம் ஒரு 4 மணி போல் எனக்கு கோல் வருது அவர்கிட்ட இருந்து, அதாவது இந்திராணி அம்மாகிட்ட இருந்து, நிரோஷ் அம்மாவுக்கு வெண்டிலேட்டர் கலட்டிட்டாங்க, அம்மா இப்போ நார்மலாக ப்ரீத் பண்ணுறாங்கன்னு சொல்லி. எனக்கு என்ன சொல்லுறேன்டே தெரியலை. நான் பாபாட்ட சொன்னேன், நன்றி பாபா, நன்றி பாபான்றதை மட்டும்தான் சொன்னால் எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலை. அந்த வியாழக்கிழமை கோயிலுக்கு போகிறனால அப்போ அங்கே போய் பாபாவோட பேரால், பாபாவுக்கு அவன் பேரால் பாபாவுக்கு முன்னுக்கு நான் பிஸ்கெட்டுகளை தானம் பண்ணிவிட்டு நான் வீட்டை வந்தேன். ஆனால் நாங்கள் 2 பேருமே, அவன் மகனும் நானும் அந்த சேன் பண்ணுறதை நாங்கள் விடவே இல்லை, தொடர்ந்து சேன் பண்ணி கொண்டே இருந்தோம். மெதுவாக ஐசியூவில் இருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றினாங்க. அதுக்கு பிறகு அவளுக்கு அந்த என்ன சிபிஆர் செய்தது, இந்த தொண்டைக்குள்ளே பைப் விட்டது, இது எல்லாத்தாலும் அவளுக்கு உணவே சாப்பிட முடியாமல் போச்சுது. அப்போ அவள் வெறும் லிக்விட் தான், ஐவியும் ஏற்றி கொண்டு லிக்விட்டும் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. நாட்கள் இப்படியே நகர்ந்து ஒரு வியாழக்கிழமை முடிஞ்சு அடுத்த வியாழக்கிழமை, அப்போ நான் இந்த வியாழக்கிழமை போய்க்க சொல்கிறேன், அந்த வெண்டிலேட்டர் கலட்டின நாள் சொல்கிறேன் பாபாட்ட கோயிலில் போய், பாபா நான் நெக்ஸ்ட் வியாழக்கிழமை நான் உங்கள்கிட்ட வருவேன், அந்த நேரம் இந்திராணி அம்மா வீட்டை இருக்கணும் பாபா, வீட்டில் நோமெல்லாம் அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டை வந்திருக்கணும், நீங்கள் தான் அதை செய்யணுமெண்டு. என்ன அற்புதமோ ஏது அற்புதமோ, பாபாண்ட அற்புதத்துக்கு வார்த்தையே இல்லை. சாப்போர் இருந்தால வியாழக்கிழமை வெண்டிலேட்டரை கலட்ட வச்சு, வெள்ளி சனிக்கிழமை பின்னேற டாக்டர் வந்து பார்த்து சொல்லியிருக்கிறார், ஹார்ட் ரேட் இப்போ 30% இம்ப்ரூவ் ஆகிட்டுது, அதே போல் அவன் லங்ஸ் ஃபங்க்ஷனு திரும்ப வந்துட்டுது, ப்ரீத் பண்ணுறா. ஆகவே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கோ, ஏன்னு சொன்னால் இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அதிக காசு போகும். அவாக்கு ஏதாவது ஷார்ட் ப்ரீத்தோ அல்லது வாமிட்டிங்கோ அல்லது ட்ரிசினஸ் வந்தால் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு வாங்கோ, மற்றபடி பிரச்சனையில் போய் ரெஸ்ட் எடுக்க வைங்கோ என்று சொன்னார். உடனடியாக சனிக்கிழமை வீட்டுக்கு அவங்கள கொண்டு வந்தாங்க. அடுத்த வியாழக்கிழமை நான் பாபாவுக்கு முன்னுக்கு போவேங்க. என்னட்ட கையில் வார்த்தையே இல்லை சொல்லுறதுக்கு. நான் பாபாவுக்கு முன்னுக்கு நின்று கண்ணீர் விட்டு அழுது சொன்னேன், பாபா உங்களோட அன்புக்கு நான் என்ன வார்த்தை சொல்லி விவரிக்கிறேன்னு தெரியலை பாபா, ரொம்ப நன்றி என்று பாபாண்ட பாதத்தில் விழுந்து நான் கும்பிட்டேன். இது நடந்தது இப்போ 3 கிழமைக்கு முதல். எங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி, எனக்கு மிக நெருங்கிய உறவினர்கிட்ட வாழ்க்கையில் இது நடந்த விஷயம். ஆனால் இன்னும் பல விஷயம் வீட்டை வந்ததுக்கு பிறகு நடந்தது, அதை நான் இன்னொரு சாப்டரில் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறி, என்னதான் மலையே இடிஞ்சு விழுந்தாலும் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை, பாபா அவரை இருக்க பிடிச்சு கொண்டு, பாபா எனக்கு உன்னை விட்டால் வேறு யாருமே கதி இல்லை பாபா, நீ தான் எங்களை காப்பாற்றணும் என்று உறுதியாக அவரை இறுக்கி பிடிச்சு கொள்ளிருங்கோ. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சூரியனுக்கு முன் எப்படி பனி கண் முன்ன மறைஞ்சு போகுதோ அதே போல் மறைஞ்சு போகும் என்று சொல்லி, இது இந்த தொடர்ச்சி வீடியோவில் நான் அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.